உனக்கு பொட்டல் கடை தான் லொகேஷன் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அது லொகேஷனை பொறுத்து தான் அந்த பிசினஸ் நல்லா நடக்கும். நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, சேம் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பட் இன்கம்ங்கிறது லொகேஷனை பொறுத்து மாறும். அதே மாதிரி தான் ஏடிஎம் பிரான்சைசிங்கிறதும் லொகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து ஹை டிக்கெட் ஏரியாவா இருக்கணும். நான் பெஸ்டா ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மார்க்கெட், பஸ் ஸ்டாண்ட்ஸ், அவங்க வந்து யூபிஐ வித்ராபிள் ஃப்ரீ. ஸோ அதனால வந்து டெய்லி 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் கூட வித்ரா பண்ணுவாங்க. எவ்வளவு வித்ரா பண்ணாலும் உங்களுக்கு அதே சேம் கமிஷன் தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளா ஏரியா. பஸ் ஸ்டாண்டும் ஆஸ் இட் இஸ் ஒரு 5000 ரூபாய்க்கு மேல எடுக்கிறது அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால அதுவும் உங்களுக்கு மச் ப்ராஃபிட்டபிள் ஏரியா. மார்க்கெட் ஏரியாவில் யூஸ்வலாகவே மக்கள் கூடுற இடம். ஸோ அதனால கண்டிப்பாக டிரான்சாக்ஷன்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் என்னோட முக்கியமான ப்ரிஃபரன்சஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்ஸ், ஒரு 4 ரோட் ஜங்ஷன், ஒரு 3 ரோட் ஜங்ஷன் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பொட்டக்காட்டில் ஒரு மிஷின் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. நீங்கள லொகேஷன்ல வைக்க போறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ ரெண்டுலையுமே ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ மக்கள் வர இடத்துல வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 3000 to 4000 டிரான்சாக்ஷன் போகும். மக்கள் இல்லாத இடத்துல வெறும் 1000 டிரான்சாக்ஷன் தான் போகும். அதனாலே நான் மோஸ்ட் ஆஃப் த லொகேஷன் மினிமம் நான் இதுவரை ஒரு 500 பேருக்கு லொகேஷனுக்கு நோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வட்டி கூட தேராது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நாங்க ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கல, அவங்க ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இதே தான் உங்களுக்கும். இதே மாதிரி உங்க சைட்டை ஃப்ரீயா வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க லொகேஷனை ஷேர் பண்ணுங்க, நாங்கள் ஃப்ரீயா வேலிடேட் பண்ணி கொடுக்குறோம்.